ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அனுமன் சீதை கிட்ட விடை பெற்று நடந்து வரும்போது இப்படி ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் போகிறது ஒரு கோழைத்தனம். ராவணனை சந்தித்து எச்சரித்து நான் ராமதூதன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லணும்னு நினைக்கிறாரு. வானலும் உயர்ந்து மரங்களை வேரோடு பிடுங்கி போடுறாரு. பறவைகள் சத்தம்னு பயங்கர சத்தம் கேட்குது. பருவதேவரும் அரக்கியர்களும் உறக்கத்தில் இருந்து பதறி போய் எந்திரிச்சு அனுமனோட உயரத்தை பார்த்து பயந்து போயிட்டாங்க. அனுமன் ஒரு குன்றை கல் போல பேர்த்து எடுத்து பந்து போல வீசியதில் இலங்கையில் ஒரு முக்கிய வீதியில் பல மாளிகைகளை தரமட்டம் ஆக்கியது. இந்த வார தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இதை பார்த்த அரக்கியர்களுக்கு ஒரு பக்கம் கோபம், மறுபக்கம் பயத்தோடு இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த ஈட்டி, அம்பு, கோடாரின்னு விதவிதமான ஆயுதங்களை வீசி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு பயனுமே இல்லை. ஏன்னா அவங்க எரிஞ்ச எந்த ஆயுதமும் அனுமனோட தொடை வரைக்கும் கூட போகலை. அதே சமயம் அனுமன் பதிலுக்கு ஒரு கர்ஜனை தான். அசோகவன நிலப்பரப்பை நடுங்கிருச்சு. இவ்வளவு கலவரத்திலையும் அன்னை சீதைக்கு நிழலும் இடமும் தந்த மரத்துக்கோ இல்லை அன்னை சீதைக்கோ எந்த பாதிப்புமே ஏற்படலை. இதையெல்லாம் அரக்கியர்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சில அரக்கியர்கள் தகவல் சொல்றதுக்காக அரண்மனைக்கு ஓடுனாங்க. இதையெல்லாம் பார்த்த சீதைக்கு அனுமனுடைய உள்ளுணர்வு என்னங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு. நடக்கிற எல்லாத்தையுமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ராவணனுக்கு இனி உனக்கு சாவில் தான் உறக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அரக்கியர்களோட அந்த சத்தம் கேட்டு கீழே வந்து பார்த்தா வனத்தில் காவல் இருக்கிற எல்லா அரக்கியர்களுமே பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. மகா பிரபுவே, ஆகாயத்தை தொடுற அளவுக்கு ஒரு குரங்கு அசோகவனத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. காட்டை ஒட்டி இருக்கிற குன்றையே தூக்கி பந்தை போல வீசி எரிஞ்சிருச்சு. இது கனவா நனவானே தெரியலை, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பயத்தோட சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து புலம்புறத ஆச்சரியத்தோட ராவணன் பார்த்தாரு. என்ன எல்லாரும் சேர்ந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க? எறும்பு கூட நுழைய பயப்படும் ஒரு இரும்பு கோட்டை தான் இந்த இலங்கை. சும்மா கனவு கண்டுட்டு உளறிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கனவை காணக்கூட நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு ராவணன் நம்பாம பேசுறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வானத்துல புடுங்கி எறியப்பட்ட சில மரங்கள், அது கூட சில யானைகள் கண்ணுக்கு பட்டதுமே அப்படியே அமைதியா யோசனைக்கு போயிட்டாரு. ராவணனை பார்த்த கிங்கர சேனை, நீங்க நினைக்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, கொஞ்சம் அனுமதி கொடுங்க, இந்த குரங்கை பொட்டி பாம்பா பிடிச்சு நாங்கள் இழுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ராவணனும் அனுமதிக்க கிங்கர சேனையும் புறப்பட்டது. இந்த கிங்கர சேனை எப்படிப்பட்டது அப்படின்னா, மனித இனத்தோட மல்லுக்கு நிற்கிறது, ரத்தம் குடிக்கிறது, குடலை மாலையா போடுறதுன்னு எல்லா விதமான பயங்கரமான செயலையும் விரும்பி செய்கிறவங்க. அனுமனை வெறும் குரங்கா நினைச்சு அசோகவனம் நோக்கி போறாங்க. ஆனா பாவம், விடிறதுக்குள்ள அந்த கூட்டம் மொத்தமும் அழிய போகுது அப்படிங்கறது அந்த கூட்டத்திற்கோ இல்ல ராவணனுக்கோ தெரிஞ்சிருக்காது. சூரியன் உதித்ததுமே கிங்கரர்கள் அழிந்த செய்தி தெரிய வர, அட குரங்குக்குள்ள இவ்வளவு சக்தியான்னு ராவணனுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டது. அப்பதான் அவர் கண்ட கனவு அவருக்கு ஞாபகம் வந்தது. அந்த கனவுல கூட ஒரு குரங்கு தான் இலங்கையை அழிக்க வந்தது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் எதிரில் கலங்கிய முகத்தோட பருவதேவர்களும் ஓடி வந்த அரக்கியர்கள் கூட்டமும் நின்றுக்கிட்டு இருந்தது. இந்த வார கதை இதோட முடிந்தது. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த கதையை முதலிருந்து கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.